ஹாய்! ஹலோ! என்னடா தட்ல ஏதோ கோபுரம் மாரி வச்சிருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நெய் சோறு. எங்க ஊரோட ஃபேமஸான நெய் சோறு. பார்த்தாலே அவ்வளோ டெம்ப்ட் ஆகும். அந்த மாரி டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பரா இருக்கும். வெறும் நெய் சோறே சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்மளுக்கு வந்துரும். நான் இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ என் வீட்டுக்காருமே ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க. நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கும் வரும். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு வந்து மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நான் இப்ப தான் வந்துட்டு குக்கிங்கில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வீடியோ போடுறேன். நான் நல்லாவே சமைப்பேன். ஆனா வீடியோ போட்டதில்ல. ஸோ வந்து எந்த மாரியான எடிட் பண்ணலாம், எந்த மாதிரியான வீடியோக்கள் சஜெஸ்ட் பண்ணினீங்கன்னா, நான் அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி செய்றேன். சரி வாங்க, இப்போ வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி பழம் ஒரு இது வாசனைக்காக. இப்போ அடுப்ப பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம நெய் சோறுன்னு சொல்லும்பொழுது நெய் தான் மெயின் ஐட்டம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வீட்ல உள்ள ஆயில் ஊத்திக்கோங்க. அத நல்லா சூடான பிறகு இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காகவும், டேஸ்ட்டுக்காகவும் சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்த ஸ்லைஸ் மாரி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இத வந்து அந்த ஆயில்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து எப்போவுமே வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம பிரியாணி இந்த மாரி நெய் சோறுக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இது தக்காளி பழம் வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஆனா சேர்த்து செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும். ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லித்தழை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே அதோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஆமா, தயிருமே வந்து டேஸ்ட்டு குடுக்குங்க. இத எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி எந்த ரேஷியோ அப்டின்னா, நீங்க எதுல அரிசி எடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 டம்ளர் அரிசி எடுக்குறீங்க அப்டின்னா, அதே டம்ளர்ல 1 1/2 டம்ளர் தண்ணி வைங்க. இதுதாங்க ரேஷியோ. நான் வந்து எங்க வீட்ல உள்ள படியில வந்து ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 படி தண்ணி ஊத்தியிருக்கேன். ஏன்னா, எங்க வீட்ல உள்ள அரிசி வந்து கொஞ்சம் நின்னு லேட்டா தான் வேகும். அதனால 2 படி தண்ணி ஊத்தியிருக்கேன். ஊத்திட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஆமா, நம்ம இதுவரைக்கும் உப்பே போடல இல்லையா? உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற அரிசி. நீங்க பாஸ்மதி ரைஸ்லயும் பண்ணலாம், இல்ல வீட்டு அரிசிலயும் பண்ணலாம். நான் எப்பவுமே எங்க வீட்ல சமைக்கக்கூடிய எங்களோட வீட்டு அரிசியில தாங்க செஞ்சிருக்கேன். ஸோ இத 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசியும் கொதிக்கிற இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அரிசி, அந்த தக்காளி, வெங்காயம், புதினாலாம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு போதுமா இல்லையான்னு தெரியலைல்ல. ஸோ உப்பு மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி வத்தட்டுங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. தண்ணி வத்தவும் இப்பவும் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தல அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்ட்டா இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்ப சிம்ல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய வந்து அதில நல்லா பரவலா விட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு வந்து லிக்விட் மாரி இருந்துச்சுன்னா ஊத்திங்க. எனக்கு கொஞ்சம் கட்டி ஆயிருச்சு. அதனால நான் ஸ்பூன்ல வச்சே தடவி விடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினாங்க. அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அது மேலேயே திருவி விடுங்க. போட்டுட்டு ஒரு மூடிய போட்டு மூடி மேல வந்து அந்த ஏர் போகாத அளவுக்கு ஏதாச்சும் வச்சுருங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிற அந்த உரல் இருக்கு இல்லையா? அத போட்டு தான் தம் போட்டு வச்சிருக்கேன். சிம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு தம் போட்டிங்கன்னா, சூப்பரான நெய் சோறு ரெடிங்க. அதுவும் பாருங்க, உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். உதிரி உதிரியா அவ்வளோ சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டுமே உண்மையாவே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கட்டாயமா சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. என்னோட குழந்தையும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து நெய் சோறு அப்படின்னாலே நம்ம வந்து எதுவும் சைட் டிஷ் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்ல. வெறும் நெய் சோறே நான்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்க அம்மா செஞ்சு குடுக்கும் பொழுது நான் வெறும் நெய் சோறே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு வீடியோல பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. அ அவ்வளோ உதிரி உதிரியா சூப்பரா இருந்துச்சுங்க. நம்மளுடைய சூப்பரான, சுவையான, டக்குன்னு ஈஸியா டெம்ப்ட் ஆகுற மாரி ஒரு நெய் சோறு ரெடி.